ஓகே, லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபெமா ஆட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஃபெமா ஆட்டில் லாஸ்ட்டாக நம்ம ஃபாரின் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரீபேட்ரியேஷன் பேசிஸ். ஸோ ரீபேட்ரியேஷனாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னது ட்ரான்ஸ்ஃபர்னு அர்த்தம். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது என்னது மேம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரீபேட்ரியேஷன் பேசிஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் ஒரு நான் ரெசிடென்ட் நம்ம இந்தியன் கம்பெனிலையோ இல்லை இந்தியன் அசட்லேயோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க? ஏதோ ஒரு இன்கம் வரணுன்றதுக்காக. ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது, இல்லைனா ஒரு கேபிட்டல் அப்ரிஷியேஷன்னா அவங்க வாங்கும்போது ஒரு ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. ஸோ இப்போ அவங்க விற்கும்போது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 140. இந்த டிஃபரன்ஸ் என்னது 40. இந்த 40 தான் என்னது கேபிட்டல் அப்ரிஷியேஷன். சேல் ப்ரோசீஸ்னால் அவங்க வாங்கும்போது ஒரு ரேட்டு அவங்க விற்றதுக்கப்புறம் ஒரு காசு வரும்ல, அதுதான். ஸோ இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இன்கம் எதிர்பார்த்து பண்ணுறாங்க. அந்த இன்கம்மை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. யார்? நான் ரெசிடென்ட். இந்தியன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஒரு இன்கம்மை திருப்பி அவங்க நாட்டுக்கே எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. அவங்க நாட்டுக்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் என்னது இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரீபேட்ரியேஷன் பேசிஸ். ஓகேவா? ஸோ ரீபேட்ரியேஷன் பேசிஸ்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். நான் ரீபேட்ரியேஷன்னா வந்து இந்தியாவில் தான் நீ யூஸ் பண்ண முடியும், திருப்பியும் உன்னோட சொந்த நாட்டுக்கு உன்னால் கொண்டு போக முடியாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் அது கான்செப்ட்டு. என்னன்னு பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரீபேட்ரியேஷன் பேசிஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபேட்ரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்த இன்கம் இருக்கு இல்லையா, சேல் ப்ரோசீஸ் இன்கம், அதெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்க இங்கே இந்தியாவுக்கு டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது என்ன கான்செப்ட்டு, ஒரு நான் ரெசிடெண்ட் இந்தியாவில் ஒரு நான் ரெசிடெண்ட் இந்தியன் கம்பெனி இருக்கு இல்லையா, இந்தியன் கம்பெனியில் இல்லை இந்தியனோட அசட்டில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, இன்கம் கிடைக்குது, சேல் ப்ரோசீஸு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டுக்கே வந்து டேக் பேக் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தே நீட் டு சென்ட் டு தேர் ஹோம், டேக்கன் பேக் டு தேர் ஹோம் கண்ட்ரி. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இந்த இன்கம் இருக்குல்ல, இந்த இன்கம்மை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ஹோம் கண்ட்ரினா நான் ரெசிடென்ட்னா அவுட் சைடு இந்தியா, யூஎஸ்ஏன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. யூஎஸ்ஏ தான் அவங்களோட ஹோம் கண்ட்ரி நான் ரெசிடென்ட்டுக்கு. கேன் டேக் பேக். அப்போது அது ரீபேட்ரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட். டேக் பேக் பண்ணிக்க முடியுதுன்னா அது ரீபேட்ரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட். பண்ணிக்க முடியாது, இந்தியாவில் தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, நான் ரீபேட்ரியேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ சேல் ப்ரோசீஸ் கேன் பி சென்ட் டு அப்ராட் நெட் ஆஃப் டேக்ஸஸ். இந்தியாவுக்கு டேக்ஸ், ஏன்னா இந்தியாவில் தான் நீ அந்த இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்க, இந்தியாவுக்கு டேக்ஸ் பே பண்ணிவிட்டு நீ வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், உன்னோட ஹோம் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே யார் இன்வெஸ்ட் பண்ணுறா, நான் ரெசிடென்ட் இந்தியன் கம்பெனியில். எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இன்கம் வரணுன்றதுக்காக. அந்த இன்கம்மை நான் வந்து என்னோடய ஹோம் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரீபேட்ரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிக்க முடியும். எப்படி, டேக்ஸுக்கு நெட் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அப்ராடுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். net of taxes. ஓகேவா? செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரீபேட்ரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட். இதை வந்து உன்னால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பேர்லேயே தெரியுது பாருங்கள், நான் ரீபேட்ரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை வந்து என்னது, ரீபேட்ரியபிள்னா ட்ரான்ஸ்ஃபரபிள், நான் ரீபேட்ரியபிள்னா நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு அர்த்தம். உங்களால் வந்து உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு இதை ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன மேம்னா இந்தியாவிலே நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இந்தியாவே யூஸ் பண்ணிக்கணும், இந்தியாவில் தான் அந்த ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபண்ட்ஸ் ரிமைன் இன் இந்தியா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸு. ஸோ உங்கள் புக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரீபேட்ரியேஷன் பேசிஸ்ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இது முடிச்சுட்டோமா? நெக்ஸ்ட்டு
பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். ஓகேவா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம, அதாவது இந்தியனோட சிட்டிசன். ஓகேவா, சிட்டிசன் சாரி எந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக இருக்கலாம் அதர் தேன் பங்களாதேஷ் ஆர் பாகிஸ்தான். ஆனால் அவங்ககிட்ட எப்பயாவது ஒரு நாள் வந்து நம்மளோட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கணும், அவங்களோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை அவங்களே வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், இல்லை அவங்களோட ஸ்பௌஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ரெஃபர்ட் அபோ. என்னது மேம்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின்னா நீங்கள் இப்போது ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருக்கலாம், அதாவது நீங்கள் இப்போது ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருக்கலாம். ஓகேவா, ஆனால் உங்களோட முன்னோர்கள், உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க. நீங்கள் இப்படிக்கு ஃபாரினில் போய் செட்டில் இருக்குது ஃபாரினர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபாரின் சிட்டிசனாக இருக்கலாம், நம்ம இந்தியன் சிட்டிசனாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரிஜின்ன்றது என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி உங்களோட அப்பா அம்மா, உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க, இல்லை உங்கள்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது. ஓகேவா, அட் எனி டைம் person of Indian origin means citizen of any country other than Bangladesh and Pakistan மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த கண்ட்ரியோட சிட்டிசனாகவும் இருக்கலாம். எப்பயாவது ஒரு டைம் உங்ககிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தாலோ, இல்லைனா உங்களோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருந்தாலோ, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி உங்களோட ஸ்பௌஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன்னா இந்தியன் சிட்டிசனோட நீங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், உங்கள் கேர்ளாக இருந்தால் ஒய்ஃபு, பாயாக இருந்தால் ஹஸ்பண்ட். ஓகேவா, ஸோ இருந்தால் வந்து அவங்க பேர் என்னது பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின்னா ஒரே வார்த்தை தான். லைக் வந்து நீங்கள் இப்போ ஃபாரினரில் போய் செட்டில் ஆகிருப்பீங்க, இப்போ நம்மலாம் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பீங்க. நம்மளை எப்போ வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எப்போயாவது ஒரு வாட்டி இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால், அப்படி இல்லைனா நம்மளோட பேரண்ட்ஸ், இப்போ என்னோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தவங்க, என்னோடய ஆரிஜின் நான் எங்கேருந்து வந்தேன், என்னோடய பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பர்சன். ஸோ பர்சன்னா வந்து நம்ம மைண்டில் வந்து உடனே இண்டிவிஜுவல் அப்படின்னு ஞாபகம் இருக்கக்கூடாது. பர்சன்னா வந்து கம்பெனியை கூட தான் நம்ம பர்சன் சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் பர்சன் நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல், HUF, கம்பெனி, ஃபர்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், artificial judicial person not falling within any preceding subclasses, and seventh one, any agency, office or branch owned or controlled by such person. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 7 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோமா 7 பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம இன்கம் டேக்ஸில் படிச்சிருப்போம். இன்கம் டேக்ஸில் டோட்டலாக ஒரு 8% படிச்சிருப்போம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் சேர்ந்து இருக்கும், ஆனால் இதில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இல்லை. ஓகேவா, ஸோ யார் பர்சன்னா யார் இன்க்ளூடடு, இண்டிவிஜுவல், HUF, கம்பெனி, ஃபர்மு, அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், incorporated or not, artificial judicial persons. ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனி ஏஜென்சி, எனி பிரான்ச் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல்டு பை சச் பர்சன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 7 வந்து இன்க்ளூடட் பர்சன்ற டெஃபினேஷனில். இதில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மட்டும் இன்க்ளூடட் இல்லை. ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பர்சனோட டெஃபினேஷன் படிச்சிருந்தா இது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். தென் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகே, இது அப்படியே நம்ம இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் தான். ஓகே, இன்கம் டேக்ஸில் நம்ம டைரக்ட் டேக்ஸில் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று படிச்சிருப்போம் இன்டர் லெவலில். ஸோ இது படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் வேறு, ரெசிடென்ட் வேறு. சிட்டிசன் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கவங்க கண்டிப்பாக ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் வந்து ரெண்டுமே வேறு கான்செப்டுன்றது உங்கள் மைண்டில் வந்து தெளிவாக இருக்கணும். ஓகேவா, நான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், ஆனால் நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பேன். ஃபாரினில் செட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம், நான் ஒரு இயரில் 365 டேஸில் மோர் தேன் 300 டேஸ் வந்து நான் ஃபாரினில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். மோர் தேன் 300 டேஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபாரினில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்தியன் ரெசிடெண்ட்டாக கேட்டிங்கன்னா கிடையாது. ரெசிடெண்ட்னா என்னென்னா எத்தனை நாள் வந்து நீங்கள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. எதுக்கு மேம் இந்த ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் நம்ம படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களோட ரெசிடென்டல் ஸ்டேட்டஸை நான் பொறுத்து தான் உங்களுடைய இன்கம் வந்து இந்தியாவில் டேக்ஸபிளாக இல்லையான்னு நம்ம சொல்லுவோம். உங்களுடைய ஃபாரின் இன்கம் வந்து இந்தியாவில் டேக்ஸபிளாக இல்லையான்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்ஸ் காட்டுறேன். என்னுடைய இன்கம் டேக்ஸ் நோட்ஸ் காட்டுறேன். இதுதான் வந்து ரெசிடென்டல் ஸ்டேட்டஸு. சிட்டிசன்ஷிப் வேறு, ரெசிடென்டல் வேறு, ரெண்டுமே போத் கான்செப்ட். ஓகேவா, ஓகே.
எதுக்கு மேம் நம்ம ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ்னால் உங்களுக்கு வந்து பேர்டன் ஆஃப் டேக்ஸ், நீங்கள் இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுற எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் தான். லைக் வந்து நீங்கள் எத்தனை நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு உங்களோட குளோபல் இன்கம்ன்றது டேக்ஸபிள். என்னது குளோபல் இன்கம்? சி கைஸ், நம்மளோட இன்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து டிவைட் ஆகுது. இந்தியன் இன்கம் அண்ட் தென் ஃபாரின் இன்கம். நம்மளோட இன்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம். இந்தியன் இன்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரிசீவ் பண்ண இன்கம், அப்படி இல்லைன்னா இந்தியாவில் சம்பாதிச்ச இன்கம். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிசீவ்னா கையில் வாங்கியிருக்கீங்க, சம்பாதிச்சதுன்னா இந்தியாவில் பண்ண வேறு ஏதோ ஒரு வேலைனால உங்களுக்கு அந்த இன்கம் வருது. மேபி அந்த இன்கம் உங்களுக்கு ஃபாரினில் கூட ரிசீவ் ஆகலாம். ஓகேவா, இந்தியன் இன்கம் நம்ம எப்போ சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று இந்தியாவில் ஒரு இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கணும், கையில் உங்கள் இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்தியாவில் பண்ண வேலைக்கு உங்களுக்கு காசு எங்கே கொடுக்குறாங்க? அப்ராடில் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து நீங்கள் இந்தியாவில் பண்ண வேலைக்கான காசு, ஸோ இந்தியாவில் சம்பாதிச்சதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு கேசஸ்லையும் நம்ம என்ன சொல்லலாம்? இந்தியா, அதனால் இது இந்தியன் இன்கம். ஃபாரின் இன்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்கம் தவிர்த்து உனக்கு வேறு ஏதாவது இன்கம் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஃபாரின் இன்கம். ஓகே, நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் சொன்னோம், இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம். இப்போ நம்ம எதுக்கு மேம் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ்னால் சியர் சரி இங்கே பாருங்கள், ஏர்னிங் இந்தியாவில் ஏர்ன் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அதுக்கு பேர் என்ன? இந்தியன் இன்கம். இந்தியாவில் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அவுட் சைடு இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்கேன், இந்தியன் இன்கம். ஸோ நான் சொன்னேன்னா ஏர்னிங் வேறு ரிசீவிங் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சம்பாதிச்சிங்க எங்கே ரிசீவ் ஆனீங்க. ஆனால் இந்தியன் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இந்தியா இருந்தால் கூட அது இந்தியன் இன்கம். இதில் ஏர்னிங் ஆர் அக்ரூடு இன்கம் எப்படி வேணால் சொல்லலாம், ஏர்னிங், அக்ரூட் ஆர் இன்கர்டு. ஓகேவா, இந்த ஏர்னிங்கு ரிசீவ்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இந்தியாவில் நடந்தால் கூட அது என்ன ஆகிடும்? இந்தியன் இன்கம் ஆகிடும். ஓகேவா, ரெண்டுமே அவுட் சைடு இந்தியான்ற போது தான் ஃபாரின் இன்கம் வரும். ஓகே, இப்போது எதனால் நம்ம இந்த ரெசிடென்டல் ஸ்டேட்டஸுன்றது கண்டுபிடிக்கிறோன்னா பாருங்கள், ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட். நீங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, பேசிக் கண்டிஷன்னா வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபைனா என்னது? மினிமம் இத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நீ உங்களோட ப்ரீவியஸ் இயரில் தங்கியிருக்கணும். ப்ரீவியஸ் இயர்னால் நம்மளுக்கு இப்போ இருக்கிற இயர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 25-26. இது நம்மளோட அசஸ்மெண்ட் இயர். நம்ம சிஎம்ஐ ஃபைனல் டைரக்ட் டேக்ஸில் போடுற எல்லா சம்முமே வந்து அசஸ்மெண்ட் இயர் 25-26 தான் போட்டிருப்போம். ப்ரீவியஸ் இயர் என்னது 24-25. ஓகேவா, நீங்கள் டைரக்ட் டேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்டர் லெவல்லையே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, நோ டவுட் இன் இட். ஓகே, நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம் ரெண்டுமே என்னது? இந்தியாவில் டேக்ஸபிள். நீங்கள் அவுட் சைடு இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கமும் உங்களுக்கு நீங்கள் இந்தியாவில் பே பண்ணணும், ஏன்னா நீங்கள் ரெசிடெண்ட்டு, அதனால். ஓகேவா, இதே நீங்கள் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வெறும் இந்தியன் இன்கம் மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஃபாரின் இன்கமுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ உங்களுக்கு இந்தியன் இன்கம் டேக்ஸபிளா இல்லை குளோபல் இன்கம்? குளோபல் இன்கம்னா நீ உலகத்தில் சம்பாதிச்ச எல்லா அமௌண்ட்டும், நாட் ஓன்லி இன் இந்தியா, அதர் தேன் இந்தியாவில் என்னென்ன ஏர்ன் பண்ணுவீங்க எல்லாமே. ஓகேவா, ஸோ உனக்கு அது டேக்ஸபிளா இல்லையா இந்தியாவில்னு தெரியப்படுத்துறது எதனால? எதை பேஸ் பண்ணி நீ ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா, இதுதான் உன்னை வந்து முடிவு பண்ணுது. இதுதான் என்னது முடிவு பண்ணுது? டேக்ஸபிளா இல்லையான்றதுக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிடெண்ட்டுன்னு வந்துட்டா எல்லா இன்கமுமே இந்தியாவில் டேக்ஸபிள். நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணி எங்கே ஏர்ன் பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் டேக்ஸபிள். நான் ரெசிடெண்ட்டுக்கு இந்தியன் இன்கம் மட்டும்தான் டேக்ஸபிள். லைக் இந்தியன் இன்கம்னா என்னது? என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? இந்தியன் இன்கம்னா ஒன்று இன்கம் இந்தியாவில் ரிசீவ் ஆகிருக்கணும், அப்படின்னா இன்கம் ஏர்ன்ட் ஆர் அக்ரூட் ஏர்ன்னா இந்தியாவில் சம்பாதிச்சிருக்கணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தாலும் அதுக்கு பேர் என்னது? இந்தியன் இன்கம். இப்போ நான் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி ஏன் இவ்வளோ பாயிண்ட் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியணும் ஏன் நம்ம ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், யாரை வந்து ரெசிடென்ட் சொல்கிறோம், யாரை நான் ரெசிடென்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், எ பர்சன் மே பி ரெசிடென்ட் ஃபார் மோர் தேன் ஒன் கண்ட்ரி. ஒரு பர்சன் வந்து மோர் தேன் ஒன் கண்ட்ரிக்கு ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் தென் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயருக்கு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி சிட்டிசன்ஷிப், ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் போத் ஆர் என்னதுமா செப்பரேட்டு கான்செப்ட்டு. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட் லைன் சொன்ன பார்த்தியா என்னது? எ பர்சன் மே பி ஃபாரின் சிட்டிசன் but may be resident in India. A person may be Indian citizen but may be non-resident. டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ சிட்டிசன் நமக்கு வந்து சிட்டிசன்னா ரெசிடெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஞாபகம் அப்படி வச்சுருக்கக்கூடாது, அது தப்புமா. அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தப்பு. சிட்டிசன்ஷிப் வேறு, ரெசிடெண்ட் வேறு. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்.
லைக் வந்து ஒருத்தன் ஃபாரின் சிட்டிசனாக இருக்கான், ஆனால் அவன் நம்மளோட இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். ரெசிடென்ட்ன்றது நீ எத்தனை நாள், ரெசிடென்ட்னா என்னது தங்குறது. இப்போ ரெசிடென்சி ஹோட்டல் ரெசிடென்சின்னு சொல்கிறோம். அந்த ஹோட்டல் ரெசிடென்சினா என்னது ஸ்டே பண்ணுறது தானே, ஹோட்டல் தானே அது ஸ்டே பண்ணுறது. அந்த மாதிரி ரெசிடென்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க, எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஏ பர்சன் மேபி இந்தியன் ஆரிஜின், இந்தியன் ஆரிஜினுக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம், அவங்க நான் ரெசிடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரெசிடென்ட் இன் இந்தியா பர்சன் யார் வந்து பிஆர்ஐ, இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னது பிஆர்ஐ, யாரை வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ யாரை வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரீவியஸ் இயரில் மோர் தேன் 182 days வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸ் இயரில். பட் டஸ் நாட் இன்க்ளூட்னா யாரெல்லாம் இன்க்ளூடட் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அவுட் சைடு இந்தியா போயிருக்காங்க. ரெண்டாவது கேஸு அவுட் சைடு இந்தியாவில் பிஸ்னஸோ இல்லை ஒகேஷனோ வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. Any other circumstances as would indicate his intention to stay out for an uncertain period. அதாவது வேறு ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அதனால் அவங்க வந்து அன்சர்டன் பீரியட்னா இவ்வளோ நாள் தான் நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அன்சர்டன் பீரியட் நான் வந்து இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா நான் ஃபாரினில் தான் இருக்க முடியும். ஸோ இந்த 3 பேரையும் நம்மள இந்த ரெசிடென்டல் ஸ்டேட்டஸில் இன்க்ளூட் பண்ணிக்கூடாது கால்குலேட் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ யாரை வந்து நம்ம பர்சன் ரெசிடென்ட் பிஆர்ஐன்னு சொல்லுவோம், யாரை பிஆர்ஐன்னு சொல்லுவோம், 182 days ஆர் மோர் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும் ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயரில். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்ன 24-25, அசஸ்மெண்ட் இயர் என்ன 25-26. ஓகேவா? ஸோ பர்சன் ரிசைடிங் இன் இந்தியா ஃபார் மோர் தேன் 182 days டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயர். ஆனால் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, 3 பேர். யாரெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலைக்காக அப்ராட் போயிருக்காங்களோ, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அவுட் சைடு இந்தியா போயிருக்காங்களோ, இல்லைனா அவுட் சைடு இந்தியாவில் போய் பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்களோ. மூணாவது விஷயம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்னால ஒரு அன்சர்டன் பீரியட், அன்சர்டன்னா எவ்வளோ நாள் இருக்க போடுன்னு தெரியாது, ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா நான் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபாரினில். ஸோ அது இவங்க 3 பேரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து கோஸ் அவுட் சைடு இந்தியா, அதே மாதிரி ஹூ கம்ஸ் டு ஸ்டேஸ் இன் இந்தியா. ஸோ இதையும் இந்த 3 பேரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கூடாது. ஸோ இது வந்து கோஸ் அவுட் சைடு இந்தியா, இது வந்து கம்ஸ் டு இந்தியா, கம்ஸ் டு ஆர் ஸ்டே இன் இந்தியா. இவங்க 3 பேரையும் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, இன்க்ளூட் பண்ணிக்கக்கூடாது. யார் இந்தியாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வராங்க, இந்தியாவில் பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக வராங்க, அன்சர்டன் பீரியட். 3மே ஒரே கண்டிஷன் தான், ஆனால் இது 2ஆக பிரிக்கிறோம். லைக் வந்து யார் அவுட் சைடு இந்தியாவுக்கு போகிறாங்க, யார் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இவங்க 2 பேரையுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கூடாது. ஸோ 2 கேஸ்லேயுமே வந்து 3 பாயிண்ட்டு சேம் பாயிண்ட் தான். ஸோ இங்கே 182 daysன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயரில் 182 days ஸ்டே பண்ணியிருந்தா அவங்க யார், பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, பிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் எனி பர்சன் ஆர் பாடி கார்பரேட் ரெஜிஸ்டர் ஆர் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா. ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனி, ஒரு கம்பெனியை டொமஸ்டிக் கம்பெனின்னு எப்போ சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் கம்பெனிஸ் ஆட் படி இந்தியாவில் இன்கார்பரேட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க இந்தியன் கம்பெனி இஸ் ஆல்வேஸ் ரெசிடென்ட். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸ், பிரான்ச்சு, ஏஜென்சி இந்தியாவில் இருக்குது, ஆனால் கண்ட்ரோல்டு பை பர்சன் ரெசிடென்ட் இன் அவுட் சைடு இந்தியா. யார் மேம், இது வந்து பிஆர்ஐன்னு சொன்னோம். பிஆர்ஐ யார், 182 days ஆகுது நம்ம இந்தியாவில் ஒரு இயரில் ஸ்டே பண்ணியிருக்கணும், அவங்கள தான் வந்து நம்ம பிஆர்ஐன்னு சொல்கிறோம். அப்போ பிஆர்ஓஏனா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இந்த 18 ஃபார் எக்ஸாம்பிள் 100 days தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இந்தியாவில்னா அவங்க யாருமா, பிஆர்ஓஒய், பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா ஆகிடுவாங்க. ஸோ இவங்க இன்னொன்று யாராவது இன்க்ளூடு ஆஃபீஸு, பிரான்ச்சு, ஏஜென்சி இன் இந்தியாவில் இருக்குது, ஆனால் அது யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா. யாரும் வந்து நம்ம பிஆர்ஓஐ சொல்லுவோம். இந்த 182 days வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அவங்க வந்து மினிமம் 182 days ஸ்டே பண்ணியிருந்தால் தான் அவங்கள பிஆர்ஐ சொல்லுவோம். அந்த 182 days ஸ்டே பண்ணலைன்னா அவங்கள பிஆர்ஓஐன்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், ஆஃபீஸ் வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்குது, ஆனால் யார் கண்ட்ரோல் பண்ணுறா, பிஆர்ஐனா நம்மளுக்கு என்ன ஞாபகம்னா 182 days வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்.
ஸோ இதுதான் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவில் இருக்க கான்செப்ட்டு. இனிமேல் தான் நம்ம மெயின் ஃபெமா ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்றதுக்கே பார்க்க போகிறோம். மெயினாக ஃபெமா ஆக்டில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைலண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபெமானா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெமாவில் மெயினாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3. ஸோ ஸ்டார்டிங் வித் செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3 தான் ஃபஸ்ட்டு மெயின். என்ன சொல்கிறாங்க செக்ஷன் 3னா டீலிங்ஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பொசிஷன் அண்ட் ரிட்டன்ஷன் இன் ஃபாரின் கரன்சி. ஓகே. செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன மேம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செக்ஷன் 3 ப்ரொகிபிட் ஆல் த டிரான்சாக்ஷன் நோ பர்சன், எந்த ஒரு பர்சனாக நம்ம ஆல்ரெடி படித்தோம் 7 பாயிண்ட்ஸ் கவர் ஆகிருந்தது. ஓகேவா? ஸோ அந்த 7 பர்சனுக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறாங்க இங்கே. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டீல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எனி ஃபாரின் எக்ஸ்பென்ஸ் ஆன் ஃபாரின் செக்யூரிட்டி பை எனி பர்சன் நாட் பீயிங் அன் அத்தாரைஸ்டு பர்சன். அதாவது ஒரு அத்தாரைஸ்டு பர்சன் மட்டும்தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் தென் மேக்கிங் எனி பேமெண்ட் டு ஆர் ஃபார் த கிரெடிட் ஆஃப் எனி பர்சன் அவுட் சைட் இன் எனி அதர் மேனர். அதாவது நம்ம ஃபெமா ஆக்டில் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். அந்த மேனரில் தான் நீ வந்து மேக் பேமெண்ட் யாருக்கு கொடுக்கணும், பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியாவுக்கு கொடுக்கணும். ஓகேவா? நம்ம ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்போம், அந்த மேனரில் தான் நீ கொடுக்கணும். அண்ட் தென் ரிசீவிங்கும் அதே மாதிரி தான். நீ பேமெண்ட் மேக் பண்ணுறதும் சரி, ரிசீவ் பண்ணுறதும் சரி, எல்லாமே அத்தாரைஸ்டு பர்சன் மூலமாக மட்டும்தான் போகணும். அவங்கள தான் மிடில்மேன். ஸோ இப்போது நம்ம இந்தியா, இது ஃபாரின், இதுக்கு நடுவில் இந்த அத்தாரைஸ்டு டீலர் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, லைக் நம்ம இந்தியன் ருப்பீஸை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்ற போகிறோம், இல்லை ஃபாரின் கரன்சியை நம்ம இந்தியன் கரன்சியாக மாற்ற போகிறோம்னா இவங்கக்கிட்ட இருந்து நமக்கு ஃபெமாவோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணணுன்னா அத்தாரைஸ்டு டீலராக மட்டும்தான் வந்து அத்தாரைஸ்டு டீலர் கிட்ட மட்டும்தான் போய் இதை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா ஃபாரினுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணணுன்னா நம்ம இவங்க தான் வந்து ஃபாரினில் இருக்கவங்க யார், PROI இல்லையா, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. நம்ம மேனர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிசீவ் பண்ணுறது, பேமெண்ட் எப்படியோ அதே மாதிரி ரிசீவ் பண்ணுறதும் நீங்கள் அத்தாரைஸ்டு பர்சனை வச்சு தான் வந்து ரிசீவ் பண்ணணும். அண்ட் தென் வேறு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனில் என்டர் ஆகிறீங்க அப்படின்னா அது கன்சிடரேஷன் ஃபார் அக்யூசிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு அக்யூர் அசெட் அவுட் சைட் இந்தியா பை எனி பர்சன். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனில் என்டர் ஆகிறீங்க, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்குறதுக்கு, அக்யூசிஷன், கன்சிடரேஷன், கிரியேஷன் ஆஃப் அன் அசெட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்த 4மே வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரொகிபிட், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. செக்ஷன் 3 வந்து இந்த 4 விஷயத்துக்காக நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகணும்னா என்ன ஒரே பாயிண்ட்டு, லைக் வந்து நீங்கள் டெஃபினட்டாக அத்தாரைஸ்டு டீலர் அவங்க ஹெல்ப்போடு தான் வந்து பண்ணணும், வேறு யாரும் வந்து இதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபெமாவோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இந்த 4 விஷயத்த பண்ண முடியும். ஸோ என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, செக்ஷன் 3 ப்ரொகிபிட், இது 4 விஷயத்தையும் ப்ரொகிபிட் பண்ணுது. என்னென்ன ப்ரொகிபிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீல் இன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஃபாரின் செக்யூரிட்டி பை எனி பர்சன் நாட் பீயிங் அன் அத்தாரைஸ்டு பர்சன். ஓகே? அத்தாரைஸ்டு பர்சன் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பர்சன் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷனில், ஃபாரின் செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷனில் டீல் பண்ணவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ கூடாது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு அத்தாரைஸ்டு பர்சனால் மட்டும்தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீலிங்ஸ்ன்றது வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரியுது. செகண்ட் விஷயம், நீங்கள் ஒரு பேமெண்ட் மேக் பண்ணுறீங்க, யாருக்கு, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. ஸோ அது எல்லாமே வந்து அத்தாரைஸ்டு பர்சன் மூலமாக தான் போகணும். ஸோ அதர்வைஸ் எதாவது பண்ணிங்கன்னா அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. தென் அதே மாதிரி பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆகும் போதும் நீங்கள் அத்தாரைஸ்டு பர்சன் ட்ரூவில் தான் வந்து அத்தாரைஸ்டு பர்சன் மூலமாக தான் வந்து நீங்கள் ரிசீவ் ஆகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனில் என்ட்ரு ஆகிங்க, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசட்டை வந்து வாங்குறதுக்கு அவுட் சைட் இந்தியா. ஸோ இதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுவுமே என்னது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 விஷயம் வந்து என்ன பண்ணுறாங்க, செக்ஷன் 3 ஆஃப் ஃபெமா ஆக்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது டு டீலிங் இன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். தென் நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4. செக்ஷன் 4ல் என்ன சொல்கிறாங்க,
ஓகே. ஒன் மினிட்மா. செக்ஷன் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து நான் அத்தாரைஸ்டு டீலர்கிட்ட போய் நான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மாற்றிக்கலாம். ஆனால் எவ்வளோ நான் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. லைக் வந்து எதுக்கு ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஜென்ரல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் அக்யூர் ஹோல்ட் ஓன் பொசஸ் ஆர் அக்யூர்னா வாங்கிறது, ஓல்டுனா வச்சுக்கிறது, ஓன்னா நீங்களே ஓன் பண்ணிக்கிறது, பொசஸ்னா அதுதான் எல்லாமே ஒரே மீனிங் தான். கையில் வச்சுக்கிறது இல்லை. ட்ரான்ஸ்ஃபர் எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் செக்யூரிட்டி ஆர் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சிட்டுவேட்டட் அவுட் சைட் இந்தியா அதர் தேன் தோஸ் ப்ரொவைடட் அண்டர் த ரிலவெண்ட் ரூல்ஸ். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, நம்ம எந்த ஒரு ரெசிடெண்ட்டும் எந்த ஒரு நோ இந்தியன் ரெசிடெண்ட் வந்து 4 விஷயம் பண்ணக்கூடாது. அக்யூர், ஹோல்டு, ஓன், பொசஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர். 5 விஷயம். அக்யூர், ஹோல்டு, ஓன், பொசஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் செக்யூரிட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்குது. லைக் இதுக்கு மட்டும் பண்ணலாம். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஹெல்டு அவுட் சைட் இந்தியா பை ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா? இதுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. ப்ராப்பர்ட்டி அக்யூர்ட் பை எ பர்சன் ஆன் ஆர் பிஃபோர் 8th July 1947 அண்ட் ஹெல்த் வித் ஆர்பிஐயோட பெர்மிஷனோடு நீங்கள் வச்சுருக்கீங்க. இல்லை ப்ராப்பர்ட்டி அக்யூர்ட் பை வே ஆஃப் கிஃப்ட் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ். கிஃப்ட் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ்னால் வந்து உங்களோட முன்னோர்கள் பரம்பரையாக உங்களுக்கு வந்து அந்த சொத்துன்றது உங்கள் பேருக்கு வருது, அது வந்து அவுட் சைட் இந்தியாவில் இருக்குது, கிஃப்டாக வந்திருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் அவுட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஹெல்ட் இன் ஆர்எஃப்சி அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஆர்எஃப்சி அக்கௌண்ட். ஓகேம்மா. ஸோ இந்த 4 கேஸுக்கும் என்னது எக்ஸம்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஆர்எஃப்சி அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ். எழுதிக்கோங்க வேணால் ஜென்ரல் நாலேஜுக்கு. ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து ஹெல்ட் இன் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ். இதை யார் மேம் இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் ரெசிடென்ட்ஸு. ஆனால் ஃபாரின் கரன்சியில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இந்தியன் கரன்சியில் இருக்காது, ருப்பீஸில் இருக்காது, வேறு ஏதாவது ஒரு டாலர்ஸ் ஆர் யூரோஸ், பவுண்ட்ஸ், என்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதனால் மேம் இந்த அக்கௌண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, எப்போயாவது நம்ம வந்து என்ஆர்ஐ வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரின் கரன்சியும் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுக்கு அப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அதனால அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ வந்து ஆர்எஃப்சி அக்கௌண்ட். நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் அவுட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் ஹெல்த் இன் ஆர்எஃப்சினா ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்னது செக்ஷன் 4. செக்ஷன் 4 restriction in holding of so general restriction is எந்த ஒரு இந்தியன் ரெசிடென்ட்டும் no Indian resident is allowed to 4 விஷயம் பண்ண முடியாது. 5 விஷயமா? acquire, hold, own, possess or transfer. ஸோ இந்த 5 விஷயம் என்னென்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் செக்யூரிட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ அன்லெஸ் இட் ஃபால்ஸ் அண்டர் செர்டன் எக்ஸம்ஷன். அதாவது எக்ஸம்ஷன் கிடையாது. எக்ஸம்ஷன் கிடையாதுன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. எக்ஸம்ஷன் இருக்குன்னா பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸம்ஷனில் 4 கேஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பண்ண முடியாது? நோ இந்தியன் ரெசிடென்ட் இஸ் allowed to acquire, hold, own, possess or transfer foreign exchange,
and then foreign security, immovable property, located outside India. ஓகேவா? ஸோ எக்ஸம்ஷன்ஸு அப்போ எக்ஸம்ஷன்னா பண்ணலாம் லைக் ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் கரன்சி, இந்த 5 விஷயம் அக்யூர், ஓல்டு, ஓன், ப்ராசஸ், ட்ரான்ஸ்ஃபர், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ எந்த 4 எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அவுட் சைட் இந்தியா பை எ ஃபாரின் சிட்டிசன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஃபாரின் சிட்டிசன் அதாவது ப்ராப்பர்ட்டி வந்து அவுட் சைட் இந்தியாவில் தான் இருக்குது, ஆனால் அது யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் சிட்டிசன், ஆனால் அவங்க ரெசிடென்ட் இன் இந்தியாவில் இருக்காங்க, ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அக்யூர்ட் பை பர்சன் எப்போவும் பார்த்தா பிஃபோர் 8th July 1947 அண்ட் ஆர்பிஐயோட பெர்மிஷனோடு அதை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அக்யூர்ட் பை வே ஆஃப் கிஃப்ட் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ், பரம்பரையாக உங்களுக்கு அது அந்த அசட் வந்து உங்கள் பேருக்கு மாறி வந்திருக்குன்னா அந்த கேஸ் எக்ஸம்ஷன். ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் அவுட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்எஃப்சி, ஆர்எஃப்சி அக்கௌண்ட்னா ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட், ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துருந்தோம், நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் தென் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்னா நீங்கள் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களோட அசட்ஸோ லயபிலிட்டிஸோ வந்து ஆல்டர் பண்ணுது. ஒன்று அவுட் சைட் இந்தியா ஃபார் ரெசிடென்ட், இன் இந்தியா ஃபார் நான் ரெசிடென்ட். கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் டஸ் நாட் ஆல்டர் யுவர் அசட்ஸ் ஆர் லயபிலிட்டிஸ். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தவிர்த்து இருக்கிறது எல்லாமே என்னதுமா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். அதர் தேன் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லலாம், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் கண்ட்ரி வந்து ஒன்றும் இந்தியாவோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் உங்கள் கம்பெனியோட எதுவும் ஆல்டர் பண்ணாது. ஸோ அப்போ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் 3 விஷயம் வந்து இன்வால்வ் இருக்குது. லைக் வந்து பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், இது மட்டும் நான் சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், ரெமிட்டன்சஸ், இந்த 3 விஷயம் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் இருக்குது. அண்ட் எவ்ரிடே ட்ரான்சாக்ஷன் இது தட் டூ நாட் அஃபெக்ட் த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ இது என்ன எந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் அட் 2000 இதை வந்து ஃபாலோ பண்ணுது. இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஷெடியூல் இருக்குது. ஷெடியூல் 1, ஷெடியூல் 2 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் 3 இருக்குது. ஷெடியூல் 1ல் என்ன சொல்லினா கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்டட், அதாவது உங்களுக்கு இது நாட் அலோடு, நீங்கள் இதை பண்ணவே முடியாது, இந்த ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறது ஷெடியூல் 1. ஷெடியூல் 2ல் வந்து இந்த ட்ரான்சாக்ஷனை பண்ணலாம், ஆனால் ஆர்பிஐயோட அப்ரூவல் மட்டும் இருக்கணும். ஆர்பிஐயோட அப்ரூவல் இருந்தால் பண்ணலாம், அப்ரூவல் ஆஃப் ஆர்பிஐ இருக்கணும். ஸோ ஷெடியூல் 1 ஆல்வேஸ் ப்ரோஹிபிட்டட். ஓகேவா? ஷெடியூல் 2 ஆர்பிஐயோட அப்ரூவலோட பண்ணலாம். ஸோ ஷெடியூல் 3 பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஷெடியூல் 3ல் என்ன இருக்குது, அப்பர் சீலிங் ப்ரிஸ்கிரைப் டு த டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். ஸோ இதுதான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். எழுதலாமா? ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், லைக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறேன், இல்லை ரெமிட்டன்சஸ் பண்ணுறேன். So remittance is nothing but transfer. Okay, so section 5 current account transaction. Section 5 current account transactions. ஸோ இதில் என்னென்னா இதுக்கு மீனிங்னா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ்ஸ் பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தென் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், and then பார்த்தீங்கன்னா remittances.
ஓகேவா. ஸோ இது எவ்ரிடே டிரான்சாக்ஷன். இட் டஸ் நாட் அஃபெக்ட் த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி. இது வந்து என்னது, எவ்ரிடே டிரான்சாக்ஷன். that do not affect the assets and liabilities of a country. ஓகேவா. ஓகே, இவங்க என்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ரூல்ஸ் 2000. இதை தான் வந்து இங்கே கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 ஷெடியூல் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஓகேவா. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரூல்ஸ் 2000 இருக்குது. ஸோ இதில் வந்து 3 ஷெடியூல் இருக்குமா. ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 3. ஓகே. ஸோ ஷெடியூல் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்டட், அதாவது நாட் அலோடு. எதுவுமே கண்டிப்பாக வந்து எந்த சிச்சுவேஷனும் இந்த டிரான்சாக்ஷன் உன்னால் பண்ண முடியாது. அது வந்து ஷெடியூல் 1ல் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி prohibited, not allowed at any circumstances. எந்த ஒரு சிச்சுவேஷனும் இந்த டிரான்சாக்ஷன் உன்னால் பண்ண முடியாது. not allowed at any circumstance. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, லாட்ரி வின்னிங்ஸ், ரேசிங் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் lottery winnings, racing. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோஹிபிட்டட்மா. ஷெடியூல் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஆனால் அதுக்கு வந்து அப்ரூவல் ஆஃப் ஆர்பிஐ வேணும். ஓகேவா. ரெக்யூர்ட் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ வேண்டும். ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் டூர்ஸ். ஸோ டூர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஐயோட என்ன வேணும், அப்ரூவல் வேணும். ஷெடியூல் 3ல் என்ன இருக்குது, லைக் வந்து ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் என்ன ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேவ் அன் அப்பர் லிமிட் on the amount of foreign exchange that can be used. ஓகேவா. ஸோ என்ன மேம் அந்த லிமிட்னு பார்த்தீங்கன்னா, அப் டு USD 2,50,000 வரைக்கும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அப் டு USD 2,50,000 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, எதுக்கு மேம் அது யூஸ் பண்ணிப்பாங்க பார்த்தா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு, ஸ்டடீஸுக்கு, உங்களோட பேரண்ட்ஸ் ஸ்பவுஸ்லாம் வந்து அப்ராடில் உங்களோட டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் இந்த அப் டு 2,50,000 வரைக்கும், ஸோ அப் டு USD 2,50,000 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போது இந்த 3 ஷெடியூல்லையும் லிஸ்ட் ஆகாத டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மற்றதெல்லாம் என்ன ஆகும், ஸோ அப்படின்னா பெர்மிட்டட் வித்தவுட் எனி லிமிட்ஸ். அதுக்கு வந்து லிமிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுக்குமே இல்லை. அப்போ அது வந்து லிமிட் இல்லாமல் பெர்மிட்டட். ஓகேவா. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் 3 விஷயம் இருக்குது. இது நம்ம எதில் படிக்கிறோம், கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் பார்க்குறோம். ஓகேவா. கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு விஷயம், தட் டு நாட் அஃபெக்ட் த அசெட், அதாவது உன்னோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை அது வந்து ஆல்டர் பண்ணாது. கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் ஆல்டர் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒரு டே டு டே டிரான்சாக்ஷன், எவ்ரிடே டிரான்சாக்ஷன் சொல்லலாம். பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், ரெமிட்டன்சஸ். ஸோ இதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இதில் 3 ஷெடியூல் இருக்குது. ஷெடியூல் 1ல் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்டட், உங்களால் அது பண்ணவே முடியாது. நாட் அலோட் டு அட் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ், எந்த சிச்சுவேஷன்லையும் அது அலோடு கிடையாது. எக்ஸாம்பிள் லாட்ரி வின்னிங்ஸு, ரேசிங்ஸு. தென் ஷெடியூல் 2 பார்த்தீங்கன்னா பண்ணலாம், அந்த டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஆர்பிஐயோட
ப்ரியார் அப்ரூவல் வேணும், ஆர்பிஐயோட அப்ரூவல் வேணும். ஷெட்யூல் 3 பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்குது, ஒரு அப்பர் லிமிட் இருக்குது. அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் நீங்கள் அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம், அப் டு USD 2,50,000. ஓகேவா? இதுதான் வந்து செக்ஷன் 5 கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6 கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இதுதான் வந்து என்னது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் என்னது? சேஞ்சஸ் இன் ஓனர்ஷிப், அதாவது ஆல்டர் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. சேஞ்சஸ் இன் ஓனர்ஷிப் ஆஃப் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி, லைக் வந்து லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். உங்களோட அசெட்டோட ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுங்க, ஒரு ஓனர்கிட்டேருந்து இன்னொரு ஓனர்கிட்டேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனாக என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்து முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஃபெமா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கேட்டகரியான எஃப்டிஐ போயிடுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம புக்கில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது. ஃபெமா இருக்குது, எஃப்டிஐ இருக்குது, லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் இருக்குது, எக்கனாமிக் கமர்ஷியல் பாரோயிங் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ அதில் ஃபெமான்றது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து எஃப்டிஐ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனாக என்னது? இட் வில் ஆல்டர் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி, ஒரு சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் நடக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னா எனி பர்சன். ஸோ பர்சன்னா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம படித்த அந்த 7 பாயிண்ட், கம்பெனி, எல்எல்பி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், தென் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ எனி பிரான்ச் ஆஃபீஸ், பர்சன் ஓன்டு, any branch agency in India, person owned by outside India. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனில் வரும். ஸோ எனி பர்சன் மே செல் ஆர் ட்ரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை விற்கலாம், இல்லை ட்ரானா வாங்கிக்கலாம். டு ஆர் ஃப்ரம் யார்கிட்ட இதை பண்ண முடியும்? அத்தாரைஸ்டு பர்சன் கிட்ட. ஃபார் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? எனி பர்சன் கேன் பை ஆர் செல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். Any person can buy or sell foreign exchange from an authorized person for capital account transaction. Okay. Further, இன்னும் என்ன இருக்குன்னா ஆர்பிஐ மே கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு எனி கிளாஸ் ஆர் கிளாஸஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் விச் ஆர் பெர்மிஷன்ஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். என்னென்ன கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து பெர்மிஷபிள், அலோடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். Okay, provided that the RBI shall not impose any restriction or drawal of foreign exchange from payment due on account of amortization of loans or depreciation of direct investment in the ordinary course of business. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது இன்னொரு பாயிண்ட்னா ஆர்பிஐ கேனாட் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் லோன் ரீபேமெண்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்னா ஃபஸ்ட்டு என்ன? இட் ஆல்டர்ஸ் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் நடக்குது. ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு அசெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனி பர்சன் கேன் பை ஆர் செல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் அன் அத்தாரைஸ்டு பர்சன் ஃபார் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஃபர்தராக ஆர்பிஐ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணலாம் எந்தெந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து அலோட் பண்ணலாம், பெர்மிஷபிள் சொல்லலாம், எந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ரெஸ்ட்ரிக்டட் சொல்லலாம், அண்ட் தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 3 விஷயம் இங்கே பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் அலோடு, என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்டடு, என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாம், லிமிட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த 3 விஷயத்தையும் பண்ணலாம். யார்? ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு. அட் த சேம் டைம் ஆர்பிஐ கேனாட் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார். ஸோ இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியாது ஆர்பிஐ. எதில் பார்த்தீங்கன்னா லோன் ரீபேமெண்ட்டில் அண்ட் தென் டிப்ரிசியேஷன் ஆஃப் அசெட், இந்த 2 கேஸ்லேயும் வந்து ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியாது. ஓகேவா? ஓகே.
Then possession and retention of foreign exchange. A person resident in India may hold, own, transfer or invest in any foreign currency, foreign security, India if such currency, security, property was acquired, held or owned by such person when he was resident outside India or inherited from a person who was resident outside India. ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம். லைக் வந்து எந்த ஒரு பர்சனும் ஓல்டு இந்த கேஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கே தான் பார்த்தோம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஹோல்டிங் பார்த்தோமா. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா பண்ணலாம், ஓல்டு, ஓனு, ட்ரான்ஸ்ஃபர், இன்வெஸ்ட் எதில், ஃபாரின் கரன்சி, ஃபாரின் செக்யூரிட்டி அண்ட் தென் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அவுட் சைடு இந்தியா பண்ணலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது பண்ணும்போது, நீங்கள் அது வாங்கும்போது, வச்சுக்கும் போது, ஓன் பண்ணும்போது நீங்கள் ரெசிடெண்ட் அவுட் சைடாக இருந்தீங்க, இல்லைனா உங்களுக்கு இன்ஹெரிட்டட்னா நான் சொன்ன மாதிரி பரம்பரையாக உங்களுக்கு அந்த அசட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்குன்னா உனக்கு அலோடு. ஓகேவா. ஒரு பர்சன் ரெசிடென்ட் இந்தியா ஹோல்டு பண்ணலாம், ஓன் பண்ணலாம், ப்ரொசஸ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் ஃபாரின் செக்யூரிட்டி, ஃபாரின் கரன்சி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அவுட் சைடு இந்தியா மூணும் பண்ணலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது பண்ணும்போது, வாங்கும்போது, ஹோல்ட் பண்ணும்போது, ஓன் பண்ணும்போது நீங்கள் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடாக இருக்கணும். வென் யூ வாஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடாக இந்தியாவாக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு ஒரு பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா ஒரு அந்த பர்சன் கிட்டேருந்து இன்ஹெரிட்டட்னா அவங்களா பரம்பரையாக உங்களுக்கு வந்திருக்கு, இல்லை அவங்களா விருப்பப்பட்டு உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய அப்பா வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா, அவங்க இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அலோடு. இப்போது நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேவா. தென் so then next point foreign exchange including any income arising therefrom and conversion or replacement or accrual to the same held outside India by a person resident in India acquired by way of inheritance நான் சொன்ன மாதிரி லைக் வந்து அவங்க பரம்பரையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேவா. ஓகே. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்க்ளூடிங் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இதனால் லைக் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, ஸோ அக்யூர்ட் பை வே ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் இன்கம் இருக்குதா, அதுவும் வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, த ரிசர்வ் பேங்க் மே ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்ஷூரிங் தட் ஃபுல் எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் ஆர் சச் ரெடியூஸ்டு வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் டிட்டர்மைன் having regard to the prevailing market condition is received without direct any exporter to comply with the requirements as it deemed fit. அதாவது ரிசர்வ் பேங்க் நினச்சா ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்ஷூரிங் தட் ஃபுல் எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இந்தியாவோட கூட்ஸை வந்து அவுட் சைடு இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம இந்தியாவில் இருக்கிற கூட்ஸ் வந்து நம்ம அவுட் சைடு இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் நினச்சா ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்ஷூரிங் தட் ஃபுல் எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம ஆர்டர் போடலாம், ஆர்பிஐ ஆர்டர் போடலாம். ஓகேவா. ஸோ இப்போ எவ்ரி எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சர்வீசஸ் ஷால் ஃபர்னிஷ் த ரிசர்வ் பேங்க் டு சச் அத்தாரிட்டி டிக்ளரேஷன் specify true and correct materials in relation to payment of for such services. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சர்வீஸ் பண்ணுற எக்ஸ்போர்ட்டர் வந்து என்ன பண்ணணும்னா ஆர்பிஐக்கோ இல்லை அதுக்கு ஈக்குவலான அத்தாரிட்டிஸ்க்கோ ஒரு டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணும், ஒரு ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க, அந்த ஃபார்மில் அந்த மேனரில் எங்கே அப்லோட் பண்ணுமோ அப்படி அப்லோட் பண்ணணும். என்ன இருக்குன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் ட்ரூ அண்ட் கரெக்ட் மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ் இன் ரிலேஷன் டு பேமெண்ட் ஃபார் சச் சர்வீசஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. ஸோ மிஸ்டர் ஜோயல் இஸ் அன் என்ஆர்ஐ பேஸ்ட் அட் லண்டன். ஸோ என்ஆர்ஐ லண்டனில் இருக்கார். என்ஆர்ஐனா இந்தியாவில் ரெசிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஷேர்ட் இன் 5 இந்தியன் கம்பெனிஸ். ஓகே. டிசைட் டு செல் ஷேர்ஸ். ஓகேவா. 5 இந்தியன் கம்பெனிஸில் ஷேர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிசைட் டு செல் 5000 ஷேர்ஸ் ஆஃப் லேர்சன் அண்ட் டபாக்கோ டு மிஸ்டர் ராக்கெட் பேஸ்ட் அட் கொல்கட்டா. ஸோ அவர் வந்து 5000 ஷேர்ஸை வந்து இந்த 2 கம்பெனிக்கான சைட்ஸ் வந்து ராகேஷுக்கு விற்கிறாங்க, கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ ஜோயலுக்கு பிஸ்னஸ் இருக்குது அண்ட் இம்போர்ட்ஸ் மைக்கா ஃப்ரம் இந்தியா ஆன் ரெகுலர் பேசிஸ் ஃப்ரம் மைன்ஸ் ஃப்ரம் பீகார். ஓகேவா. ஸோ அவர் வந்து மைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரெகுலர் பேசிஸில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பீகார் கிட்ட வந்து மைன்ஸை இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இம்போர்ட்னா என்ன, இந்தியாவில் இருந்து அவுட் சைடு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறது.
எக்ஸ்போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுதான் எக்ஸ்போர்ட்டு. இம்போர்ட் வந்து இந்தியாவிலேருந்து அவுட் சைடு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறது இம்போர்ட். ஓகேவா? ஸோ இந்தியாவிலேருந்து மைன்ஸை சுரண்டி எடுத்துகிட்டு போய் அவுட் சைடு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பேமெண்ட் எதில் கொடுக்குறாங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் வித்தின் 6 months கொடுத்துட்றாங்க. ஸோ இது வாட் கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது பீயிங் கேபிட்டல் அசெட்ஸ். ஏமா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது ஒரு ஓனர்ஷிப், சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் நடக்குது. இது வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆல்ட்ரு பண்ணுது. ஸோ அதனால் நம்ம வந்து இது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறோம். ஏன்னா இது அசெட் பொசிஷன் வந்து மாறுது இல்லையா? ஸோ அதனால் ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ஸோ ரிலாக்ஸேஷன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணுன்ற ஒரு தலைவலி உங்களுக்கு இல்லை. ஓகேவா? அண்ட் தென் இம்போர்ட் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணணும், இது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஏன்னா இது ரெகுலர் பேசிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. என்னது ரெகுலர் பேசிக்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹேஸ் டு பி மேட் வித்தின் 12 months. இவங்க தான் 6 monthsக்குள்ளேயே பே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ எந்த ஒரு அப்ரூவலும் தேவையில்லை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ புரியுதா? கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப், உங்களோட அசெட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் ஆல்டர் பண்ணால் அது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ரெகுலர் பேசிஸில் ஒரு பிஸ்னஸ் நீ பண்ணிகிட்ருக்க, ஒரு ட்ரான்சாக்ஷன் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா அது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இதுக்கு ரெண்டுத்துக்குமே அப்ரூவல்ன்றது நம்மளுக்கு தேவையில்லை. தென் பொசிஷன் ஆஃப் ஃபாரின் கரன்சி அண்ட் ரிட்டன்ஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆர்பிஐ ஹஸ் ஸ்பெசிஃபைட் ஃபாலோயிங் பர்சன் வித் லிமிட் ஃபார் பொசிஷன் அண்ட் ரிட்டன்ஷன். ஸோ ஆர்பிஐ பர்சன்ஸ் வந்து சில பர்சன்ஸ்க்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. நீ வந்து இந்த லிமிட் வரைக்கும் நீ ஃபாரின் கரன்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி பர்சன்ஸ். ஸோ அத்தாரிட்டி பர்சனுக்கு லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? ரிசர்வ் பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெசிடென்ட்டு, எனி பர்சன் மே பொசிஷன் ஃபாரின் காயின்ஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபாரின் காயின்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இப்போ ரெசிடென்ட் பார்ப்போம். ரெசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. டைம் டு டைம் அந்த லிமிட் மாறும். ஓகேவா? ஸோ அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் அந்த ஃபாரின் கரன்சி ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா வச்சுக்கலாம். இப்போ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட் பெர்மிட்டட் வித்தவுட் லிமிட் இஃப் ஃபாரின் கரன்சி வாஸ் அக்யூர்ட் when he was resident outside India was brought into the declared to the custom authority. ஓகே, கஸ்டம்ஸ் கிட்ட நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நான் பெர்மனெண்ட் ரெசிடென்ட். இவங்க யாருமா? நான் பெர்மனெண்ட். இவங்க வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான், ஆனால் பெர்மனெண்ட்லி ரெசிடென்ட் கிடையாது. நான் பெர்மனெண்ட் ரெசிடென்ட். ஸோ இந்த நான் பெர்மனெண்ட் ரெசிடென்ட்டுக்கு நோ லிமிட், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். எப்போ? இஃப் கரன்சி வாஸ் டிக்ளேர்ட் அட் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி. இஃப் கரன்சி வாஸ் டிக்ளேர்ட் டு த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? அத்தாரிட்டி பர்சனுக்கு எவ்வளோ வந்து இந்த ஃபாரின் கரன்சி ப்ராசஸ் பண்ணலான்ற லிமிட் யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒரு பர்சன் வந்து எனி பர்சன் மேபி பொசஸ் ஃபாரின் காயின்ஸ் வித்தவுட் எனி லிமிட், வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, எனி பர்சன் மே பொசன் ஃபாரின் காயின்ஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனி பர்சன் ரெசிடென்ட் வந்து எவ்வளோ வந்து ரீட்டைன் பண்ணிங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை நாட் எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போது பர்சன் ரெசிடென்ட் தான், ஆனால் நாட் பெர்மனெண்ட் ரெசிடென்ட். அவங்க என்னது? நான் பெர்மனெண்ட் ரெசிடென்ட். அவங்களும் நோ லிமிட், அவங்களுக்கு ஒரு நோ லிமிட். இப்போ கரன்சி வாட்ஸ் டிக்ளேர்ட் அட் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி. இதுதான் வந்து 4 பாயிண்ட்ஸு. பொசிஷன் அண்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். தென் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ் இன் இந்தியா. இது ஃபாரின் கம்பெனிஸ் இன் இந்தியா. ஓகே, ஃபாரின் கம்பெனி பிளானிங் டு செட் அப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் இன் இந்தியா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மே இன்கார்பரேட் a company under the Companies Act 1956, now Companies Act 2013 as a joint venture or a wholly owned subsidiary, set up a liaison office, representative office or a project or a branch office under FEMA மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? என்னென்னா ஒரு ஃபாரின் கம்பெனி அவங்க வந்து இந்தியாவில் ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஒரு கம்பெனியோ வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்பெனிஸ் ஆக்ட் 1956, இப்போ நம்மளுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனிஸ் ஆக்டில் இன்கார்பரேட் பண்ணி ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணலாம். ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆனால் லைக் வந்து அது வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஹோலி ஓன்டு சப்சிடரியாகவும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு லைசன் ஆஃபீஸ், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ், லைக் அந்த ஆஃபீஸுக்கு பதிலாக இந்தியாவில் இதை வந்து இந்த ஆஃபீஸ் ரன் ஆகும். இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்காக மட்டும் ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் வழி இருக்குது. ஒரு ஃபாரின் கம்பெனி
இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுன்னா இந்த ரூட் இருக்குது. ஓகேவா? ஸோ லைசன் ஆஃபீஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்காக, லைக் ஃபாரின் கம்பெனிக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு பிஸ்னஸை வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறது. பிரான்ச் ஆஃபீஸ்னால் உங்களுக்கே தெரியும், ரெப்ரசன்டேஷன் ஆஃபீஸ். ஸோ லைசன் ஆஃபீஸுக்கு இன்னொரு பேர் என்ன? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ். லைக் ஃபாரினில் இருக்கிற ஆஃபீஸுக்கு இந்தியாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்தியாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதோடு நம்மளுக்கு வந்து என்ன முடியுதுமா, நம்மளுக்கு இந்த ஃபெமா ஆக்ட் 1999 முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்னம்மா பார்க்க போகிறோம்? எஃப்டிஐ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எஃப்டிஐ ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வெரி குட், தேங்க்யூம்மா.